பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த தின தியானத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக மறுபடியும் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 49வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு தேவனுக்கு துதி செலுத்துங்கள் என்கிற தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை இந்த வசனங்களுக்கு முந்தின வசனங்களிலே தாவீது பட்டியலிட்டு, இது நிமித்தமாய் கர்த்தாவே, நான் ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதிப்பேன், உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலேயும் ஏராளமான நன்மைகளை அனுதினமும் செய்து வருகிறார் அல்லவா? தேவன் செய்த நன்மைகளுக்காக, தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி துதிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியாக சொல்லி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? தேவனாகிய கர்த்தர் தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? தாவீது தேவனை எப்பொழுதும் துதித்து கொண்டிருந்தபடியினால்தான் தாவீதை தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக தேவன் கண்டார். பல காரணங்களிலே இதுவும் ஒன்று. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை எண்ணி அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவ நாமத்தை மற்றவர்களுக்கு முன்பதாக மகிமைப்படுத்த தீர்மானிக்கலாமே, அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த வேண்டும், உம்மை துதிக்க வேண்டும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியாய் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அனுதினமும் செய்து வருகிற ஏராளமான நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஒரு நன்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். உம்முடைய நாமத்தை மற்றவர்களுக்கு முன்பதாக மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.